இப்போது பஞ்சமி திதி அன்னைக்கு ஸ்ரீ வாராகி அம்மனை வழிபாடு பண்ண வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்குங்க. அந்த காலத்தில் தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய ஸ்ரீ ராஜராஜ சோழன் அவர்கள் அந்த தனி சன்னதியை அந்த கோவிலில் வாராகி அம்மனுக்கு தனி சன்னதி வச்சே கட்டியிருக்காரு. இன்றமும் பிரசித்தி பெற்ற தெய்வமாக வாராகி அம்மன் அந்த கோயிலில் விளங்குறாங்க. அந்த காலத்தில் மன்னருக்கு போருக்கு போகும்பொழுது ஸ்ரீ ராஜராஜ சோழன் என்ன பண்ணுவாராம், அந்த வாராகி அம்மன்ட்ட உத்தரவு கேட்டுட்டு தான் போவாராம். அந்த அம்மன் பர்மிஷன் கொடுத்தா தான் அந்த போரில் வெற்றி பெற முடியுமா அவரால். அந்தளவு மகத்துவமான தெய்வம் வாராகி அம்மன். நாமளும் இந்த வாராகி அம்மனை மனதார வழிபாடு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எல்லா விஷயத்துலையும் வெற்றி கிடைக்கும். இந்த வாராகி அம்மனுக்கு சிவப்பு நிற மலர்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். சிவப்பு நிற ரோஜாப்பு, சிவப்பு அரளி, இது மாதிரி அந்த வாராகி அம்மன் மிகப்பெரிய தெய்வம். அதுக்கு சக்கரவள்ளி கிழங்கு, வேர்க்கடலை இதெல்லாம் நைவேத்தியமாக செஞ்சு நம்ம வைக்கும் பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் நமக்கு. அதனால் வாராகி அம்மனை வழிபாடு பண்ணும் பொழுது ஒரு ஸ்லோகத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்க. அந்த ஸ்லோகத்தை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அது மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்லோகம். ஓம் ஸ்ரீ ஷியாமலாய வித்மகே கலஹஸ்தாய தீமகி தன்னோஸ்ரீ வாராகி பிரசோதயாத். இந்த ஸ்லோகத்தை சொல்லி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ மனசார கேளுங்க. அந்த அம்மாட்ட எல்லாமே வெற்றி பெற செய்யக்கூடிய தெய்வம் அந்த வாராகி அம்மன். மனசார கேளுங்க. அந்த தெய்வம் மனம் குளிர்ந்து அள்ளி கொடுப்பா. அதனால் குழந்தை பேர் தாமதமாக இருக்கா, வாராகி அம்மனுக்கு மஞ்சள் அரைச்சி அந்த வாராகி அம்மனுக்கு அபிஷேகத்துக்கு உங்கள் கையால் மஞ்சள் அரைச்சி கொண்டு போய் கொடுங்க. அபிஷேகம் பண்ண உங்கள் வாழ்க்கையில் மங்களகரமான நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிக்கும். குழந்தை பேர் சீக்கிரம் கிடைக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும். திருமணம் ஆகாதவங்க அந்த மஞ்சள் அரைச்சி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெகு விரைவில் திருமணம் நடக்கும் அவங்களுக்கு. அது மாதிரி வேலை கிடைக்காதவங்க வாராகி அம்மனை வழிபாடு பண்ணி எலும்புச்சம்பழம் மாலை சார்த்தி வழிபாடு பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக வேலை கிடைக்கும். வீடு கட்ட முடியாதவங்க வாராகி அம்மனை மனதார வழிபாடு பண்ணி ஒரு அபிஷேகத்துக்கு ஒரு பாலோ தயிரோ எது வேணாலும் வாங்கி கொடுங்க. விரைவில் வீடு கட்டுறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். உங்களுக்கு விரைவில் வீடு கட்டிடுவீங்க. அதனால் எந்த செயல் உங்கள் தாமதமாகுதோ வாராகி அம்மனை நினைத்து வழிபாடு பண்ணி அந்த செயலை எடுத்து செய்யுங்க. கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். இன்றைக்கு பஞ்சமி திதி. வாராகி அம்மனை மனதார வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் எல்லா விதத்துலையும் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.